அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். இன்றைய அரசியல் நாடகங்களையும் அரசியல் நாடகங்கள்னு சொல்ல முடியாது, அரசியல் ஓட்டு சேகரிப்பு, இன்றைய மாற்றங்கள் இல்லை இன்றைய நிகழ்வுகள் இணையத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். இன்றும் ஒரு சில வீடியோ கிளிப்ஸ்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வீடியோ கிளிப்ஸாகவும் தொடர்ந்து இருக்கிறது. ஸோ பார்க்கலாம், நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள நேற்று 2 விஷயங்கள் கண்ணுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சது. ஸோ இதை பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஒன்று, வாக்கு சேகரிப்பின் போது அரியலூரில் உள்ள கலியுக வரதநாத பெருமாள் கோயில் தரிசனம் செய்த சிதம்பரம் தொகுதி விசிகா வேட்பாளர். நார்மலாகவே விசிகா அப்படின்னா இந்து மதத்துக்கும் கோயிலுக்கும் கொஞ்சம் எதிராக பேசுவார். அவர் எப்பயுமே நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஸோ நான் சொன்னால் உங்களுக்கு செட் ஆகாது, ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துடலாம். இப்படி கட்டியிருந்தா, கூம்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். திருப்பதி ஏழுமலையான் கோயில் மகாவிஷ்ணு கோவில், சரி, பெருமாள் கோவில். வேறு இந்தியாவிலே எந்த பெருமாள் கோவிலாவது போய் மொட்டை போடுகிறார்களா? கிடையாது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மட்டும் ஏன் மொட்டை போடுகிறார்கள் என்றால், அதை ஒருவன் ஆராய்ச்சி செய்து PhD பட்டமே வாங்கியிருக்கிறான். என்னவென்றால், அது ஒரு காலத்தில் புத்த விகாராக இருந்தது. பௌத்த மதத்தில் தான் மொட்டை போடுகிற வழக்கமே உண்டு. ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் எதிராக எடுத்த ஸ்டாண்டு அதான் பாரு, அதுதான் கடவுளோட சக்தி போல். யார் கடவுளை என்ன சொன்னாலும் அரசியல் சமயத்தில் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு ஆகணும் அப்படின்றதுல ஒரு விதி. அதனால தான் அந்த கடவுள் எதிர்ப்பு கொள்கையாளர்களால் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியலையோ அப்படின்னு கூட தோணுச்சு. எலெக்ஷன் ஸ்டண்டில் திடீர்னு வந்துட்டோன்னே இவர் மட்டும் வரல, இன்னும் நிறைய ஒரு சில திமுக வேட்பாளர்களையும் பார்த்தேன். அதற்காக திமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகிற விளக்கங்கள் என்ன அப்படின்னா, நாங்கள் இந்து மதத்திற்கும் இந்து மத கோயிலுக்கும் எதிர்ப்பாளர்கள்லாம் இல்லை, எங்கே இதுலேயும் இருக்காங்க, அப்படி நீங்கள் கட்டமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப எதிரான ஒரு ஸ்டண்டு எடுத்திருந்தார். அதுக்கான வீடியோ பதிவு கூட பார்த்துருந்தோம். இது ஒரு ஷாக்கிங்காக இருந்தது ஒன்று. சரி, எலெக்ஷன் சமயத்தில் இது மாதிரி நடக்க தான் செய்யும், அதற்காக நம்ம விமர்சனம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஆங்கிளில் கடந்து போயிடலாம். பட் இஸ்லாமியர்கள் அப்படின்னாவே பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு 90% திமுகனுடைய ஆதரவாளர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா திமுகவுடைய கொள்கைகள் ப்ளஸ் திமுக இஸ்லாமியர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நிறைய செஞ்சுருக்காங்கன்ற அடிப்படையில் சிஏ எதிர்ப்பிலிருந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்கன்றது என்னுடைய அனுமானத்தில் நான் பார்த்த வரைக்கும் அப்சர்வேஷன் அப்படி தான் இருந்தது. ஆனால் திடீர்னு இந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்துடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்களுக்கு அமர்ந்த வரவேற்பை கொடுத்துக் கொண்டிருப்பீர்கள். நாங்கள் ஒன்றும் தப்பா சொல்லல, பார்க்கலாம் வந்திருக்கோம். யாருமே சொல்லுங்க. எப்ப பார்த்தா களத்துல பிரச்சனை இல்ல பிரச்சனை சொல்லி மூடி மறைக்கிறதா இங்க உள்ள ஆளுகளோட வேலை. இங்க கூட்டா வச்சுக்கிறாங்க. இந்த வீடியோ பதிவாங்கன்னா பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக அமைச்சர் KN நேரு அவர்களோட சன் தாங்க நிற்கிறாரு. அவருக்கு எதிர்த்து திடீர்னு என்ன நாங்கள் கேட்ட கோரிக்கைகள்லாம் நிறைய பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு சில காரசார விவாதங்கள் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கிறது. அதான் ஆச்சரியமாக இருந்தது, என்னப்பா பெரிய ஷாக்கிங்காக இருக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்தேன் நான். அதே மாதிரி தாராபுரம் பிரச்சாரத்தில் கூட திமுகனுடைய வேட்பாளர் பிரகாஷ்க்கு அவர் கருப்பு கொடி ஏற்றி கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சில இடத்துல மற்ற வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒன்று தோணும், ஏன் நீங்கள் திமுகனுடைய எதிர்ப்பு மட்டுமே சொல்கிறீங்க, மற்ற எதிர்ப்பு சொல்லலையே அப்படின்னா, திமுக தான் இப்போ பிரதானமாக ஆளுங்கட்சியாக இருக்காங்க இங்கே. ஆனால் நடக்கிற தேர்தல் யார் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல், அது வேறு. ஆனால் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நிறைய மக்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கருத்து கணிப்பெல்லாம் ஆரம்பிக்கும் போது திமுக 39 வந்துடும் அப்படின்ற ஆங்கிளில் சொன்னாங்க. பட் அது அந்த நெருக்கடிகள்
எளிதாக வெல்லக்கூடிய திமுக கொஞ்சம் ஒரு சில இடத்துல கொஞ்சம் டிராபேக் வருதோ அப்படின்ற ஒரு எண்ணமும் தோணுச்சு இல்லையா, அதுக்காக உங்ககிட்ட சொன்னேன் நான். அதே போல் கோயம்புத்தூர் தொகுதியை வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என்னுடைய அனுமானத்தின்படி அங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய போயிட்டு கிரவுண்ட் லெவலில் நிறைய வேலை செய்கிறாங்க. இப்போ திமுக தரப்புலையோ ஏடிஎம்கே தரப்புலையோ எப்படின்னா குரூப்பாக வண்டியில் போயிட்டு ஓட்டு கேட்குறது மீதியெல்லாம் தாண்டி நிறைய பணம் உள்ளே புகுந்து விளையாடுதுங்க. ஃபுல்லாக ஒவ்வொரு வீட்டுக்கும் பரிசு பொருள் கொடுக்கறது அதாவது இல்லை அப்படின்னு சொன்னாலுமே நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னாவே தெரியும். நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் பகுதியை தவிர மற்ற பகுதியில் கேட்டால் பணம் நிறைய பூந்து விளையாடுது. அதை தாண்டி நிறைய தன்னார்வலர்கள் உள்ளே போயிட்டு டெய்லி இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் பார்த்தேன் நான். ஒரு சில நிறைய வீடியோ கிளிப்ஸ் பார்த்தேன் நான். அந்த வீடியோ கிளிப்ஸ் கூட பாருங்கள். பொதுமக்களுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. இப்படியான நல்ல திட்டங்களை கொடுக்குறாங்க. கேட்டதை மட்டும் சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே ஊடகங்கள்லாம் அவங்க கட்டுப்பாடு. இந்த மாதிரி கோயம்புத்தூரில் கிரவுண்ட் லெவலில் இறங்கி நிறைய வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கிறது. ஸோ கோயம்புத்தூர் தேர்தல் களமும் வந்து மிகப்பெரிய ஒரு டஃப் கண்டிஷனாக தான் இருக்கிறது. எளிதாக அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. இன்னும் ஒரு சில திமுக ஆதரவாளரோட கமெண்ட்லாம் போய் பார்த்தேன். திமுக இன்னும் கொஞ்சம் இறங்கி வேலை செய்யணும், கிரவுண்ட் லெவலில் இன்னும் ரீச் பண்ணணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இது கோயம்புத்தூரோட தொகுதி நிலவரங்கள். சரி, அப்படியே நம்ம ஒட்டுமொத்த அரசியல் நிகழ்வாக பார்க்கும்போது நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு பிட்டை போட்டு விட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நிதி கொடுக்கலன்னு சொல்கிறாங்களே, வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி சிறப்பு நிதியாக 5000 கோடி ஒதுக்கணும். அந்த 5000 கோடியை என்ன பண்ணாங்க? வெள்ளம் வர்றது தடுப்பதற்காக தான் அந்த 5000 கோடி. அது இல்லாமல் வெள்ளம் வந்தவுடனே ஒரு 900 கோடி பக்கம் கொடுத்தோம். இதெல்லாம் என்ன பண்ணாங்க? நாங்கள் வந்து கொடுக்கல, வெள்ளம் வந்தவுடனே நாங்கள் பாதிச்சது எல்லா பகுதியும் நாங்கள் பார்த்தோமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 5000 கோடிக்கான கணக்குகளை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு திமுக தரப்பில் டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன கணக்குகளா? நாங்கள் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி வேண்டும் என்ற 36,000 கோடிகளுக்கான ஒரு கொட்டேஷனை கொடுத்து அதை நீங்கள் இது வரைக்கும் என்னென்னு கூட வந்து கண்டுக்காமல் நீங்கள் கணக்கு கேட்குறீங்களா கணக்குன்ற மாதிரி வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க திமுக தரப்பில். அது இல்லாமல் இன்றைக்கி கோர்ட்டில் கேஸு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. எதுக்காகனா, நாங்கள் கேட்ட நிவாரண தொகை இன்னுமே கொடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. ஸோ இந்த கேஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிற பாருங்க. நேற்று கேரளாவில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் கேரளா அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, ஒரு வழக்கு ஒன்று தொடுத்தாங்க. எங்களால் சென்ட்ரல் கவர்மெண்ட் விதித்த அந்த வரம்பு இருக்கு இல்லையா, அந்த வரம்போட தொகையை அதிகமாக வாங்க வேண்டிய கடன் தொகை இருக்கிறது ஒன்று. இரண்டாவது என்னென்னா, இப்போ நிறைய பேர் சம்பளம் கொடுக்க முடியல, கொஞ்சம் பொருளாதார ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. அதற்கு சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும், இல்லை என்றால் எங்களுக்கு கடனோட வரம்பு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு கோர்ட்டு கேஸ் பெரிய அளவுக்கு நடந்தது. கபில் சிபில் தான் வாதாடினார். அதில் நேற்று கொடுத்த தீர்ப்பு என்னென்னா, இது மாதிரி நீங்கள் சிறப்பு சலுகைகள் உங்கள் மாநிலத்துக்கு கொடுக்கும் பட்சத்தில் அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அது தவறான முன்னுதாரணமாக ஆகிடும். நீங்கள் மாநில கொள்கையிலே ஒரு சில திட்டங்களை குறைச்சி அதை எப்படி செலவு பண்ணி கரெக்டாக ஈக்குவல் பண்ண முடியுமோ அது மாதிரி நீங்கள் ஈக்குவல் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் இங்கே முறையிடுவது சரியல்ல அப்படின்ற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பையும் இதையும் நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா நார்மலாகவே ஒரு மாநில அரசுக்கு ஒரு கடன் வரம்புன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் அந்த மாநிலத்துக்கான நிதி வருவாய் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் அந்த மாநிலத்தை ரன் பண்ணணுன்ற ஒரு கொள்கை இருக்கு இல்லையா. அதில் சமீப காலமாக கேரள அரசு தடுமாறிட்டு இருக்கு. அதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏடிஎம்கே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், கச்சத்தீவு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் போராடுகின்ற ஒரே கட்சி அது அதிமுக மட்டும்தான். அது பிஜேபியோ இல்லை திமுகவோ கிடையாது. அது திமுகலாம் ஸோ அவங்க தாரவாத்ததே அவங்க தான். அதுவும் கச்சத்தீவை பற்றி பேசுவதற்கு அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், கச்சத்தீவுக்காக போகிறது நிலைமைக்கு போராடுகின்ற ஒரே இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதே தரப்பில் திமுக தரப்பிலிருந்து இலங்கையை கண்டிக்க துணிச்சல் இல்லை, சீனாவை எதிர்க்க துணிச்சல் இல்லை, இந்த லட்சணத்தில் நீங்கள் கச்சத்தீவை பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. மோடி அவர்களே, நீங்கள் போடுகின்ற நாடகமெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான், ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் தான் உங்கள் நாடகங்கள், மீதி இந்த நாடகங்கள் வெளுத்துவிடும் அப்படின்று கூறுகிறார் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ இந்த தேர்தல் சமயத்தில் மட்டும் வந்து போகிற நரேந்திர மோடி அவர்களே,
மற்ற சமயத்தில் நீங்கள் ஏன் வரல, இதெல்லாம் உங்களுடைய நாடகம் எங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு திமுக தரப்பில் சொல்லிவிட்டு இன்னொரு ஆங்கிளையும் சொல்கிறாங்க. என்னென்னா, நம்ம கொண்ட திராவிட மாடலோட ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று காலை உணவு திட்டத்தை கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு உள்வாங்கி கொண்டு நம்ம சிறந்த திட்டத்தை இப்போல்லாம் சும்மா இந்தியாவுக்குள்ளே தான் நம்மளை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. உலக லெவலில் வேர்ல்டு லெவலில் பேசுகிறாங்க. இப்போ கனடாவில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னும் போதே நம்ம புரிஞ்சுக்கணும்னு இருக்காங்க. இது ஆக்சுவலாக நல்ல ஒரு திட்டம் தான் காலை உணவு திட்டம். ஆனால் கனடாவில் இங்கே ஏழை எளிய மாணவர்களுக்கான சிறப்பு திட்டம். அப்போ கனடாவிலேயே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்தளவுக்கு இருக்காங்களா? அங்கே எல்லாம் ஒரு வளர்ந்த நகரமாச்சே, டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய நாடு, அது ஒன்று. ஸோ அதையும் நினச்சி நான் யோசனை பண்ணேன். ஏடிஎம்கேவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க, சான்ஸே இல்லை. மிகப்பெரிய ஒரு ஆதரவு ஓவைசி அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறார். நடக்க உள்ள லோக்சபா தேர்தலில் அவங்க ஏஐஐஎம்ஐயோட கட்சியோட தலைவர் அசாதுதீன் ஓவைசி அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துக்கிறார். இந்த பிரச்சார யுக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில் நான் பார்க்குறேங்க, திமுக தரப்பில் ஏடிஎம்கேவை கடுமையாக சாடுறாங்க. அதுவும் குறிப்பாக பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தா, முன்னாள் முதல்வர் அவர்களை பார்த்தாவே என்னமோ தெரியலப்பா, இவருமே டென்ஷன். அந்த பேர் கேட்டாவே ஸ்டாலின் அவர்களும் டென்ஷன் ஆகிறாரு, அவங்க சன்னு உதயநிதி அவர்களுமே ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. அவர் தான் பிரதானமாக ஓட்டுறாங்க, மற்றது கூட இல்லை. இவங்க திமுக ஏடிஎம்கேன்னு வரும்போது அவரை பாதம் தாங்கிய பழனிசாமின்றது, புலிப்பாண்டியா அந்த இபிஎஸ் எலிப்பாண்டியா இருந்தார் அப்படின்ற மாதிரி காலில் விழுந்துட்டார். இந்த மாதிரி ரொம்ப, அதாவது திமுக தரப்பில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் பார்த்தோம்னா ரொம்ப கீழே இறங்கி ஏடிஎம்கேவை பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு அப்சர்வேஷன் எனக்குள்ளே இருக்கிறது. அது நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாம், அதுதான் யதார்த்தத்தின் உண்மையும் கூட. ரொம்ப கீழே இறங்கி அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இல்லை இவராக இருக்கட்டும், தமிழக முதல்வராக இருக்கட்டும், ரொம்ப கீழே இறங்கி பாதம் தாங்கிய பழனிசாமினே தான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ரொம்ப கீழே இறங்கி திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாவம், அவரே சிவன மேலே யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, இங்கே ஏடிஎம்கே தனித்து நிற்கிறாங்க. நீங்கள் இப்போ அவங்கள ஏன் பிடிச்சிட்டு இப்படி இவ்வளோ திட்டுறீங்களோ தெரியல. அவங்களுக்கும் பதிலுக்கு கொடுக்குறாரு, இல்லைன்னா இல்லை. ஆனால் இவங்க கொஞ்சம் எடுக்கிற ஸ்டண்ட் ரொம்ப கொஞ்சம் கீழே இறங்கின ஸ்டண்டோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நேற்று ஆம் ஆத்மியினுடைய பார்ட்டியினுடைய எம்பி சஞ்சய் சிங் எப்போ இவரை கைது பண்ணாங்கன்னா 4 அக்டோபர் 2023 கைது பண்ணாங்க. ஒரு 6-7 மாதம் சிறைவாசத்துக்கு எதற்காகனா டெல்லி லிகர் ஸ்கேமுக்காக கைது பண்ணாங்க. நார்மலாகவே இடி கைது பண்ணாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பெயில் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான சான்றுகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இடி கைது பண்ணிவிட்டு அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் பெயில் விட மாட்டாங்க. முதல் கேஸாக வெளியிட்டிருக்காங்க, இவரை பெயில் விட்டுருக்காங்க. இதற்கு இங்கே தமிழக ஊடகங்கள்லாம் என்ன மாதிரி போட்டிருந்தாங்கன்னா, இந்த ஒரு முன்னுதாரணத்தை எடுத்துக்கொண்டு செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் சிங்கமாச்சு, அவர் ரொம்ப நாள் ஜெயிலில் வைக்க முடியாதுல்ல, வெடிச்சு எரிஞ்சிருவார்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் வெளியே வந்துடுவாரா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இடி தரப்பில் கடுமையான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் கைது செஞ்சு இத்தனை மாதம் ஆகுதுன்றீங்க, இத்தனை மாதத்தில் இன்னும் ஒரு சிறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட ஒரு பணம் வாங்கினதுக்கான ஏதாவது ப்ரூஃபோ இல்லை அவங்க பணமோ கண்டுபிடிச்சிக்கலாம்னா இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ எத்தனை நாள் தான் இந்த விசாரணைக்காக ஒரு ஒத்துழைக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள், தெளிவான விளக்கங்களை கொடுங்கள் அப்படின்னு ஒரு காட்டியிருக்காங்க. எனக்கு இன்றைக்கி மாலைக்குள்ளார எனக்கு விளக்கங்கள் கொடுத்தாகணும். ஒன்று, உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் எனக்கு சரியாக இல்லை, அவர் மீது பணம் இது எதுவுமே இல்லாத மாதிரி எங்களுக்கு தோணுது. இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கொடுக்கலாமா வேண்டாமா ஜாமீன் அப்படின்றதில் எனக்கு ஒரு நாள் அவகாசம் கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்கள் இப்போ காலை இது மாலைக்குள்ளார எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மாலை இடி கொடுத்துட்டாங்க, அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஜாமீன் கொடுக்கும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு ஜாமீன் வழங்குகிறோம், ஆனால் இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்லியிருக்காங்க. மற்ற நீதிமன்றங்கள் இவரை பிணையில் விடுறதுனால நீங்கள் இதை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ற ஸ்ட்ரிக்டான உத்தரவு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இடியினுடைய ஒப்புதல் இல்லாமல் நீதிபதிகள் அவ்வளோ சீக்கிரம் வெளியிட முடியாது அப்படின்றத நான் திருப்பி இந்த ஒரு வழக்கு மூலியமாக சொல்கிறேன். நேற்று 2 விஷயங்கள் என்னென்னா, மோடி அவர்களும் சரி அமித்ஷா அவர்களும் சரி, மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் தமிழ்நாட்டுக்கு வர போகிறார். அமித்ஷா ஒரு ஏப்ரல் 4 ஏப்ரல் 5 வராரு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 9 11 14 வரைக்கும் வராரு மோடி அவர்கள். அது ரோட் ஷோ மாதிரி நடத்த போகிறாங்க. அதில் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊழல்வாதிகளை சிறையில் அடைப்பதற்கான வாக்குறுதி அளித்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், அதனால் ஊழல்வாதிகளை சிறையில் அடைக்கக்கூடாதா
12 லட்சம் கோடி ஊழல் செய்த காங்கிரஸ் அப்படின்னு பெங்களூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ரொம்ப கடுமையாக சாடி இருக்காங்க. அந்த ஊழல்வாதிகளே சிறையில் அடைக்கிறது கரெக்டாக தான், பட் உங்கள் கட்சியிலிருந்து யாருமே இல்லையே, ஊழல்வாதிகளே இல்லாத உங்கள் கட்சியா அப்படின்னு ஒரு கேள்வியும் எதிர்த்தரப்பிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. ஊடகங்கள் நார்மலாக உங்ககிட்ட என்ன மாதிரியான பிரதிபலிப்புகள் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இதை பாருங்கள். இதில் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இது கலைஞர் செய்தி சொன்னது, பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வெல்ல வாய்ப்பில்லை. மோடி இலக்காக நிர்ணயம் செய்துள்ள 370 இடங்களை பாரதிய ஜனதா வெல்வதற்கு வாய்ப்புகளே இல்லை என்று பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார். எனக்கு ஒரு சொல்லிட்டாருனாவே அப்படியே உண்மையாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். சரி, ஓகே, நம்ம இதை எப்படி பார்க்கலான்னா, இது உங்களுக்கு பார்த்தோன்னு என்ன சொல்லுது, அப்போ பிஜேபி ஜெயிக்காது போல அப்படின்னு நினச்சோம் தானே. அவர் சொன்னது அதான் நினச்சோம்ல. ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, பாரதிய ஜனதா கட்சி 400லேருந்து 350லேருந்து 400 இலக்குகள் வைக்கிறாங்க. அவ்வளோ 370 பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம் 333 ஜெயிச்சாங்க இல்லையா, அதிலிருந்து ஒரு 30%, ஒரு 340லேருந்து 50 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 370 வராது, இப்படி தான் அவர் சொன்னது. ஆனால் அந்த வார்த்தையை அவர் 370 வரானதை மட்டும் எடுத்து கொண்டு வந்து கோத்து உங்ககிட்ட எப்படி சேர்த்திருக்காங்க பார்த்தியா. இதுதான் இன்றைய ஊடகங்களோட நிலைமை. அதுதான், அதாவது இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தைகளை தனக்கு சாதகமாக எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்ற அடிப்படையில் சொல்லுவாங்க. நான் இன்னொரு உதாரணம் கூட உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அமெரிக்காவில் தவிர்த்த குழந்தை, அவர் வந்து கொஞ்சம் நிதி சுமையின் காரணமாக இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போனவர் அவர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து அனாதையாக இருக்கும்போது அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வரதில் ரொம்ப சிரமம் ஏற்படுது. அப்போ இந்த ஒரு டைலாக் கீழே பார்த்துக்கோங்க. 17 மாத குழந்தையை பஞ்சாபி தம்பதியினருக்கு தத்து கொடுத்துள்ள நிலையில் 2 ஆண்டு கால சட்ட போராட்டத்திற்கு பின் தமிழ்நாடு அரசின் முயற்சியால் அந்த ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு எத்தனை மாதம்? 17 மாதம். தமிழ்நாடு அரசு எத்தனை வருஷமாக போராடுது? 2 வருஷமாக போராடுது. அதாவது ஒரு குழந்தை கருவில் உண்டாயிடுச்சுனாவே அப்பந்தே போராட ஆரம்பிக்குதா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இன்னொன்று என்னென்னா, ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைய மீட்டெடுக்கணும்னா தனிப்பட்ட ஒரு மாநில அரசால் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் என்ன அயலக அணி தலைவராக இருக்கட்டும், இல்லை அயலக அணியோட துணைத் தலைவராக கூட இருக்கட்டுமே, யாராலையும் முடியாது, வாய்ப்புகள் இல்லை. அவங்க என்ன மத்திய அரசோட ஒருங்கிணைந்து மத்திய அரசோட தூதரகத்தோட இது பண்ணி தான் பண்ண முடியாது. தமிழக அரசோட பங்கு பெரிய அளவுக்கு இருக்கலாம். ஆனால் அதுக்காக தனிப்பட்ட முறையில் நாங்கள் மட்டுமே கொண்டு வந்து சேர்த்திட்டோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கொடுக்குறாங்க பார்த்தியா. இதுதான் இன்றைய ஊடகங்களோட நிலைமை. அது வந்து 100% நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா மாநில அரசு அவங்களுக்கு வெறுப்புகளாக இருக்கலாம், வேண்டாதவங்களாக இருக்கலாம், பேசாதவங்களாக இருக்கலாம். ஆனால் இது ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைய சட்ட போராட்டம் நடத்தி கொண்டு வர முடியுமா? மத்திய அரசோட உதவி இல்லாமல், மத்திய அரசோட துணை இல்லாமல் கொண்டு வர முடியுமானா 100% முடியாதுங்க, வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அந்த அம்மா இங்கே பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு திரும்பி சொல்லியிருந்தாங்க, மத்திய அரசு மாநில அரசு 2 பேருமே சப்போர்ட் பண்ணாங்கன்ற மாதிரி. தெலுங்கானாவில் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டியோட தங்கச்சி ஒய்எஸ் ஷர்மிளா அவர்கள் கடப்பா தொகுதியில் நிற்கிறாங்க. கடப்பா தொகுதியில் அவங்க கசின் ஒருத்தர் நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதிரெதிராக நிற்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இவங்க ஒய்எஸ் ஷர்மிளா அவர்கள் காங்கிரஸுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கிறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் இருக்காங்க. ஸோ 2மே எதிர்ப்பெதிராக வந்து நேருக்கு நேராக சந்திக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. திரிணாமுல் காங்கிரஸினுடைய எம்பி மகுவா மொய்த்ரா அவர்கள் மீது இடி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கு வந்து நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்பதற்காக லஞ்சம் வாங்கியதற்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே விசாரணைக்காக வந்திருந்தார். கரெக்டாக எலெக்ஷன் சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபைனலாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடலாம். தமிழக தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படின்றத வந்து மிகப்பெரிய விஷயத்தில் இறக்கியிருக்கிறாங்க. பணத்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்பி இருக்காங்க. ஏன்னா மக்கள்கிட்ட பணம் கொடுத்தா ஜெயிச்சிடலாம்ன்ற ஒரு எண்ணம் பிரதானமாக ஒரு 70% நம்பி இருக்கிறாங்க. அதில் மிகப்பெரிய அளவுக்கு ரோல் எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. நேற்று மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடத்தினாங்க. தேர்தல் ஆணையம் வந்து வருமான வரித்துறையையும் இடியையும் கூப்பிட்டு நடத்தியிருக்காங்க. வருமான வரித்துறையும் இடியையும் கூப்பிட்டு இந்த பணம் கொடுக்கறத நம்ம இந்த மாதிரி தடுத்தே ஆகணுன்ற ஒரு சத்திய பிரமாணம் எடுத்திருக்காங்க. ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, நேற்றைய சோதனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று மொத்தம் 5 இடத்துல வந்து சோதனையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து ரோல் எடுக்க போகிறது வருமான வரித்துறையும் இடியும் உள்ளே வந்து ஒரு கலக்க போகிறாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அப்படின்றது தெளிவாக தெரிகிறது. இப்போ லாஸ்ட் டைமே நிறைய பணம்லாம் பிடிச்சாங்க. அதையும் தாண்டி இப்போ பெரிய அளவுக்கு இறங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இன்னொரு பக்கம் வந்து கசிந்திருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தாங்க. காங்கிரஸ் வந்து சமீபத்தில் என்ன பண்ணாங்கன்னா,
எஸ்டிபிஐ வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அவங்களோட இணைந்து நாங்கள் தேர்தல் பணியாற்ற போகிறோம், இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பலம் அப்படின்னாங்க. அதுக்கு பிஜேபியோட அமித்ஷா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பிஎஃப்ஐயினோட இன்னொரு வடிவம் தான் வந்து எஸ்டிபிஐ, அதுக்கு மிகப்பெரிய லிங்க் இருக்கிறது. தடை விதிக்கப்பட்ட ஒரு இயக்கத்தோடு இணைந்து நீங்கள் வந்து பணியாற்றி தேர்தல் காலத்தில் ஆட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது இந்தியாவுக்கு எதிரான கொள்கைகளில் நாங்கள் பார்க்குறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்டிபிஐ கூட நீங்கள் கூட்டணி வைக்கிறதே மிகப்பெரிய தவறு, இதை நாங்கள் உற்று நோக்க போகிறோன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேயும் வார்த்தை மோதல்கள் கடுமையாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்று வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியோட ராகுல் காந்தி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. சிபிஎம் வேட்பாளரை எதிர்த்து நின்று அங்கே வெளியில் வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.